ஓமன் நாட்டிற்கு வேலைக்கு சென்று துன்பப்படும் தனது மனைவியை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கணவர் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். திருச்சி தென்னூர் ஆழ்வார்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஆரிஃப். இவரது மனைவி சபுராபி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஓமன் நாட்டில் உள்ள மஸ்கட்டில் வீட்டிற்கு வேலை சென்றுள்ளார். இந்நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் சபுராபியை அடித்து துன்புறுத்துவதாக கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி சபுராபி கணவரிடம் தொலைபேசியில் கூறியுள்ளார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் மஸ்கட்டில் உள்ள ஏஜென்ட் லிசாவுடன் ஆரிஃப் பேசியுள்ளார். அப்போது 3.5 லட்சம் ரூபாய் அனுப்பி வைத்தால் சபுராபியை சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதாக லிசா தெரிவித்துள்ளார். இதனால் ஆரிஃப் மஸ்கட்டில் துன்பத்தில் இருக்கும் தனது மனைவியை மீட்டு தரக்கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மனைவி மஸ்கட் ஓமன் நாட்டிற்கு சென்று 8 மாதங்கள் ஆகிறது. அதில் 6 மாதங்கள் சம்பளம் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இந்த 2 மாத காலமாக சம்பளமும் வரல, எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல. இதை ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, உன் பொண்டாட்டிக்கு 3 லட்சம் அனுப்பிச்சி விட்டா தான் நான் அனுப்புவேன், இல்லைனா சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டார். எனக்கு யாரும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 2 மாதம் ஆச்சு தொடர்பு கொண்டு என்னை அடிக்கிறாங்க, சித்திராவதை பண்ணுறாங்க. கொஞ்சம் எப்படியா காப்பாற்றிடுங்க, என்னை சாவடிச்சிருங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நான் எப்படியா காப்பாற்றுறமான்னு சொல்லி இப்போ 1.5 மாதம் ஆகுது அவங்க பேசி. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க ஃபோன் நம்பரையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஃபோனும் இல்லாமல் அவங்கள்ட்ட ரிங்கு போதானா எடுக்க மாட்டாங்க யாரும். முதலமைச்சர் அவர்கள் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி என் மனைவியை எப்படியா மீட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.